ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸில் அன்வெரிஃபைடு ஆட்-ஆன்ஸை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். அது என்னடா அன்வெரிஃபைடு ஆட்-ஆன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் ஆரம்பிக்கிறப்ப ஹேக்பார் அப்படின்ற ஒரு டூல் ஒன்று சொல்லிக் கொடுத்துருந்தேன். இது ஹேக்பாருக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆட்-ஆன்ஸுக்கும் இது ஒன்றும் பொதுவானது தான். அது பார்த்திங்கன்னா ஹெல்ஷீல்டு ஹேக்கர்ஸோட ஆட்-ஆன், இந்தியன் ஹேக்கர்ஸோடது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவங்க அதை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க டெவலப் பண்ண ஆட்-ஆனை அதாவது ஹேக்பார் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் கம்பெனி இருக்குல்ல, அவங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அவங்க அதை வெரிஃபைட் பண்ணிட்டு இந்த ஆட்-ஆனால் எந்த வைரஸ் பாதிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் லான்ச் பண்ணுவாங்க. அப்படி லான்ச் பண்ணுறப்ப நம்ம ஈஸியாக சர்ச் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளும் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஆட் எக்ஸ்டென்ஷன் ஆட் டு ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு கொடுக்கறது மூலமாக நம்மளுக்கு ப்ரௌசர் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகி இன்ஸ்டால் ஆகிக்கும். இதில் எப்படி ஒரு தேர்ட் பார்ட்டி ஆட்-ஆன் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு 6 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். உங்களுக்கு பார்த்தீங்களா என்னன்னு தெரில. அதாவது எப்படி ஒரு வெப்சைட்டோட அட்மின் பேனலை பைபாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்-ஆன் டூல்ஸில் உங்களுக்கு அட்மின் பைபாஸ் கொரி அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதில் நான் ஒவ்வொரு கொரியை எடுத்து போட்டு பைபாஸ் பண்ணேன். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில பேர் அதே மாதிரி ஆட்-ஆன் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ இப்போ போடுறேன். அந்த ஆட்-ஆனை இன்ஸ்டால் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ் ஒன்று காட்டணும். அது என்னன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இதுதான் இந்த ஹேக்பார். இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஓப்பன் வித் ஃபயர்ஃபாக்ஸ்ன்னு கொடுக்குறேன். அப்படி கொடுக்குறப்ப உங்களுக்கு இப்போ என்ன எரர் வருதுன்னா, this add-on could not be installed because it has not been verified அப்படின்னு வருது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆட்-ஆன் வெரிஃபைட் பண்ணல, இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்கு சொல்லுது. சரி, இந்த இதை பைபாஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆனால் அந்த பைபாஸ் பண்ணுற வழி இப்போ புது ப்ரௌசரில் ஒர்க் ஆகுறதில்ல. அதை எப்படி பைபாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, போன முறை டோர் ப்ரௌசர் எப்படி கன்ஃபிகரேஷன் பண்ணுறது, அதாவது டீப் வெப் சேஃப் கைடு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இதில் பண்ணலாம். ஆனால் இப்போ அந்த கமெண்ட்ஸும் ஒரு சில வெர்ஷனில் சப்போர்ட் ஆகிறதில்ல. அது எந்த வெர்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸோட ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். அதில் ஒரு கொஷின் மார்க் இருக்கும். அதில் போய்க்கோங்க. அதில் அபவுட் ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். இதில் தான் உங்களோட ப்ரௌசரோட வெர்ஷன் இருக்கும். இந்த 48 அப்படின்னு இருக்குது பாருங்கள் வெர்ஷன். இந்த இதில் நம்ம பைபாஸ் பண்ணுற கமெண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி ஆட்-ஆன் இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. அதுதான் இன்றைக்கி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த தேர்ட் பார்ட்டி ஆட்-ஆன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸோட அஃபிஷியல் சைட்டில் கிடைக்காது. இது வெளியே அவங்களோட வெப் ஸ்டோரேஜ்லேருந்து டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் டவுன்லோட் பண்ண முடியும். சரி, நம்ம இப்போ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்காண்டி நம்ம செய்ய வேண்டிய வேலை, மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸோட அஃபிஷியல் சைட்டில் போய்க்கோங்க. இதோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன். அதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டைரக்டரி அதர் வெர்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் இதுவரையும் மொசில்லா கம்பெனிக்காரங்க எந்த வெர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுலேருந்து கடைசி வெர்ஷன் வரையும் உங்களுக்கு எல்லா ப்ரௌசரோட டீட்டெயில்ஸும் ஆஃப்லைன் இன்ஸ்டாலரும் கிடைக்கும். இதில் நம்ம இப்போ கடைசியாக நான் வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா 48.0.2 இந்த வெர்ஷன் தான் வச்சுருந்தேன். இது இப்போ ரொம்ப செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி அன்வெரிஃபைடு ஆட்-ஆன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இல்லை. சரி, நம்மளுக்கு ஆட்-ஆனும் இன்ஸ்டால் பண்ணணும், கொஞ்சம் புது வெர்ஷனாகவும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47.0 அதுதான் நான் எடுத்திருக்கேன். அதை இப்போ கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டைரக்டரியில் எந்த வெர்ஷன் எந்த ஓஎஸ்க்கானது தேவை அப்படின்னு உங்களுக்கு கேட்கும். அதில் நான் விண்டோஸ் 64 பிட் யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ லாங்குவேஜ் கேட்கும், என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படின்ட்டு. நான் இங்கிலீஷ் யூஎஸ் கொடுத்துட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் செட்டப் 47.0 EXE, அதாவது EXE தான் நம்மளோட எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், விண்டோஸ்க்கு ஒர்க் ஆகும். அதை நான் இப்போ டவுன்லோட் கொடுத்தேன்னா இப்போ உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நான் அதை ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபயர்ஃபாக்ஸை அன்இன்ஸ்டால் செய்ய போகிறோம். அதாவது புதுசாக நீங்கள் ஏற்கனவே ஒரு பழைய வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல,
அன்இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. நான் இப்போ சொல்கிறது நீங்கள் ஒருவேளை புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தா புது வெர்ஷனாக இருந்தால் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டி இதை வந்து பிளாக் பண்ணும். அதை பைபாஸ் பண்ணுறதுக்காண்டி தான் சொன்னேன். நீங்கள் பழசு வச்சுருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறமேட்டு நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதுமானது. இப்போ நான் இதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம இப்போ ஓல்டு வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருந்தோம், அதை இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். அதை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். அது வரையும் நான் வீடியோவை இப்போ பாஸ் பண்ண போகிறேன். வெல்கம் பேக். இப்போ நம்மளுக்கு ஓல்டர் வெர்ஷன் ஃபயர்ஃபாக்ஸை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதை வெரிஃபைட் பண்ணுறதுக்காண்டி பார்ப்போம். மறுபடியும் அபவுட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா 47.0 நம்மளுக்கு நம்ம டார்கெட் வேர்ல்ட் வெர்ஷன் ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சரி, அடுத்தது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் பார்ட்டி ஹேக் பாரை இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி ஓப்பன் வித் அப்படின்னு கொடுத்தா மறுபடியும் உங்களுக்கு இதே பிரச்சனை தான் வரும். சரிங்களா? அதை இப்போ சால்வ் பண்ணுறதுக்காண்டி ஒன்று சொல்கிறேன். நான் உங்களுக்கு போன முறை டீப் வெப் சேஃப் கைடில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் டோர் எப்படி கன்ஃபிகரேஷன் பண்ணுறப்ப அந்த about.configலாம் போடுவோம் அப்படின்ட்டு. அதே மாதிரியே இந்த ஃபயர்ஃபாக்ஸோட அட்ரஸ் பல்ல about.config அப்படின்னு போடுங்க. அதில் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ்பி இன்ஸ்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு போடுறப்பே உங்களுக்கு வந்து சில இது காட்டும், சிக்னேச்சர் ரெக்யூர்டு அப்படின்லாம் உங்களுக்கு காட்டும். அதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான கமாண்டு இது தான், ரெக்யூர்டு அப்படின்னு இருக்குது பாருங்க. எக்ஸ்பி இன்ஸ்டால் சிக்னேச்சர் ரெக்யூர்டுன்னு ஒன்று இருக்குது. வெயிட் ஒரு நிமிஷம். சிக்னேச்சர் ரெக்யூர்டுன்னு ஒன்று இருக்குது, ஒயிட் லிஸ்ட் ரெக்யூர்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் சிக்னேச்சர் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அது மேலே டபுள் கிளிக் பண்ணி ஃபால்ஸ் ஆக்கிடணும். ட்ரூன்னு இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணாது. ஃபால்ஸ்னால் நம்ம யூசர் செட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே யூசர் செட்டுன்னு இருக்குது பாருங்கள். ரைட், இப்போ வந்துருச்சு. நீங்கள் அது மேலே டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி டகுல் அப்படின்னு கொடுத்தாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். சரி, அது எப்படியோ நம்மளுக்கு இப்போ ஃபால்ஸ்ன்னு வர வைக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஹேக் பாரை இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி, ஆனால் ஒரு கண்டிஷன் வரும். இது வந்து வெரிஃபைடு ஆடானு, இது வந்து உங்கள் ஓன் ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், எங்கள் மேலாம் பழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த ஹேக் பார் வந்து யார் மோடட் பண்ணியிருந்தோன்னு ஷாரிக் மாலிக் அப்படின்றவர், அதாவது பாகிஸ்தானி ஹேக்கர், அவரோடது. அவர் இதை மோட் பண்ணியிருக்காரு. ரைட், இதை இன்ஸ்டால் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ப்ரௌசரை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது ஹேக் பார் இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஓகேவா? இதில் பார்த்துக்கோங்க, இங்கே உங்களுக்கு டூல்ஸில் அட்மின் பைபாஸ் query எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். நீங்கள் வேணால் என்னை நம்பலைன்னா புது வெர்ஷன் இருக்கும்ல 48 வெர்ஷன், அதில் வேணால் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி யூசர் சிக்னேச்சர் வந்து சிக்னேச்சர் ரெக்யூர்டு வந்து எக்ஸ்பி இன்ஸ்டால் சிக்னேச்சர் ரெக்யூர்டு வந்து டிசேபிள் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் ஆகலை. இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆச்சு. நான் தடவை இன்ஸ்டால் பண்ணுறப்ப இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் சாதாரணமாக, மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சாதாரணமாக ஓல்டர் வெர்ஷன் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நான் அடுத்ததாக செகண்டாக சொன்ன மாதிரியே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது புதுசு வச்சுருந்தீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓல்டர் வெர்ஷன் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே தருவேன். மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸோட லிங்க், அந்த ஆட் ஆனோட லிங்க்கும் தரேன், அதை எங்கே டவுன்லோட் பண்ணுன்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாய்.